அப்பா. கௌசி. என் அப்பா. அரவிந்த், இதான் உன்னோட அப்பாவா? ஆமா கௌசி. தூங்குறாங்களா? என்னன்னு கூட கேட்கல. அப்பாக்கு சரியா காது கேட்காது. காது கேட்காதா? சரி, உன்னோட அப்பா இவ்வளோ வயசானவர்களா இருக்காங்க. ஆமா கௌசி. அம்மாக்கு சொந்தம். அம்மாக்கு சொந்த தாய்மாமன் வேணும். அதனால அப்பா சின்ன பிள்ளை அம்மா இருக்கும்போது சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பா அம்மாவை. அதனால அப்பாக்கு வயசாயிட்டு உடம்பும் சரியில்லை. ஓ, ஆமா. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அரவிந்த்? என் கூட பிறந்தது அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தவங்க. என் தம்பி ஒருத்தன் இருக்கான். உன் தம்பியா? ஆ. ஆமா. அவன் என்ன பண்றான்? அவனை படிக்க வச்சிட்டு இருக்கேன். நீ எப்படி படிக்க வைக்கிற? அவன் டாக்டருக்கு படிக்கிறான். டாக்டருக்கா? நீ எப்படி இன்ஜினியரிங் படிச்ச? நாங்க சொந்த நிலத்தை விற்று என் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கணும்னு என்னை இன்ஜினியரிங்கும் என் தம்பியை டாக்டருக்கும் படிக்க வைக்கிறாங்க. எங்கள்கிட்ட சொத்து எதுவுமே கிடையாது. கிடந்த கொஞ்சம் சொத்தையும் விற்று படிக்க வச்சுட்டா பிள்ளையை நல்லா வந்துருங்கட்டு படிக்க வைக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு எங்களால் கஷ்டம்தான். என் தம்பி டாக்டருக்கு படிக்கிறான். டாக்டர் படித்து முடிச்சிட்டான்னா அவன் இன்னும் ஒரு வருஷம் படிக்கணும். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிட்டோம்னா நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் கௌசி. இதெல்லாம் சொல்லவே இல்லையே அரவிந்த். இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா உனக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லலை கௌசி. இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன? அப்படியா? உன் தம்பி நல்லா படிப்பானா? ஊரில் இருக்கான், வெளியூரில் இருக்கான், எப்படி படிக்கிறான்னு தெரியாது. நல்லா படிப்பேன்னு தான் சொல்லுவான். ம். உன் அக்காவோட நிலைமை வேற அப்படி இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு அக்கான்னு செல்லம்மா நல்லபடியாக தான் வளர்த்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என் அக்காவுக்கும் இப்படி நிலமை. உன் அக்காவுக்கு கால்லாம் எப்படி இப்படி ஆயிடுச்சு? அவர் எங்க இருக்காரு? இரு, அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துருவோம். டீட்டெயிலாக உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ம், சரி கொடு சாப்பாட. பாவம் பசியோட இருப்பாங்க போல. ஆ. அப்பா எழுந்திரிங்க, சாப்பிடுங்கப்பா. அப்பா. அப்பா எழுந்திரிங்க. வாயா. ஆ வரேன்ப்பா. சாப்பிடுங்க, இந்தாங்க. யாரியா புள்ள? பா, உங்க மருமக. யாரு? மருமக மருமகப்பா. மருமகளா? ஆ ஆமாப்பா. ஆ சரியா. வா உட்காரு. பசிக்குதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ வந்துட்ட. பசிக்குதுன்னு இருந்தீங்களா? அம்மா கொஞ்சம் சமைக்க லேட் ஆயிருச்சு, அதான்ப்பா. இந்த சாப்பாடு ஊட்டி விடுறேன். எம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். கௌசி, மாமான்னு கூப்பிடு. அப்பாக்கு பிடிக்கும் இல்லையா? ஓ, மாமா. என்னப்பா சொல்லுது? பா மாமான்னு கூப்பிடுது. மாமாவா? அம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க சாப்பிடுங்க. அரவிந்த், சாப்பாடு ஊட்டி விடு. ஆ சரி. பா இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அட கடவுளே, அரவிந்த் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கான். நம்ம வாழ்க்கை என்ன இப்படி ஆயிடுச்சு? அம்மா எப்படி இப்படிலாம் கனவு கண்டுட்டு இருந்துச்சு நம்ம வாழ்க்கைய. கடைசியில இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கா? ஐயோ, இப்படின்னு ஃபேமிலி எப்படி கஷ்டத்துல இருக்கு. அவன் டாக்டருக்கு படிக்கிறானா? எப்படி டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பாங்க? எல்லாத்தையும் வித்துட்டாங்க போல. கடவுளை, இவையும் படிக்க வச்சுட்டாங்க, அவன் வேலை இல்லாம இருக்கான். இவங்க அக்கா என்னடா அப்படி இருக்கா? உங்க அக்கா பத்தி டீட்டெயில் சொல்லவே மாட்டேங்கிறான். என்ன கதைனே தெரியல. வீடெல்லாம் அப்படி இப்படியே கிடக்கு. இப்படி இருக்கு வீடுகள். எப்படின்னே தெரில. இதெல்லாம் அம்மா பார்த்தாங்க, அவ்வளோதான். என் பிள்ளை இப்படியே வாழ்க்கை வாழுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. ஐயா, இந்த பிள்ளை பேரண்ணியா? பா கௌசி. கௌசல்யா. கௌசல்யாவா? ஆமாப்பா. நல்ல பிள்ளையா ஐயா இருக்கு, உனக்கு பொருத்தமா? பணக்கார வீட்டு பிள்ளையா? ம் ஆமாப்பா. அவங்க வீட்டில் செல்லமா வளர்ந்த பிள்ளை. ஐயோ, நம்ம வீடு கஷ்டத்துல எல்லாம் இருக்கு. ம் ஆமாப்பா. என்ன பண்றது? அந்த பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்கிறியா? என்ன கேக்குதோ வாங்கி கொடு. ம் சரிங்கப்பா. அவங்க அப்பா அம்மா நினப்பு என்னைக்கு வந்துடக்கூடாதியா. அந்த அளவுக்கு வந்துடாம அந்த பிள்ளைய நீ தான் நல்லா பாத்துக்கிறணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. அவங்க வீட்டில் கஷ்டம் இல்லாமல் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வளர்த்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு வந்துருச்சேன்னு கஷ்டப்படுத்தக்கூடாதியா. நல்லபடியாக கண்கலங்காமல் பார்த்துக்கிறணும். என்னையா நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுப்பா. நான் பார்த்துக்கிறேன். சரியா. தண்ணி எடுத்தாருலையா? ஐயோ மறந்து கௌசி, தண்ணி எடுத்தாரியா? சரி அரவிந்த்.
என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே. என் பிள்ளைங்க சாப்பிடுதா, என்ன சாப்பிடுது, என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்னு தெரியலையே. அங்கே சோறெல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியலையே. என் பிள்ளை என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல. ஒத்த பிள்ளை, அந்த பிள்ளைய அப்படி வளர்த்தேன், கடைசியில் இப்படி பிடிச்சி கொடுப்பேன்னு நினச்சே பார்க்கல. அத்தா என்னடி? என்னத்த இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? என்ன பண்ண சொல்ற? அழுதுட்டே உட்காந்துருந்தா உங்க உடம்புக்கு தான் வீணா போகும். இங்க பாருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. எனக்கு வேணாண்டி அன்பு. ஏன் வேணாங்கிறீங்க? கவுசி சாப்பிட்டாளா, நல்லா இருக்காளான்னு ஒன்று கூட தெரியாம நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம், பேசாம இரு. அவ நல்லா தான் இருப்பா, நல்லா இல்லாம என்ன பண்ண போறா? தயவு செஞ்சு நீங்க வந்து சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு வேணாண்டி அன்பு. ஷோ அத்தை, உங்க உடம்ப தான் நீங்க கெடுத்துட்டு இருக்கியா? தயவு செஞ்சு நீங்க வந்து சாப்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ சாப்பிடாம எப்படி இருப்பா? அரவிந்த் அதெல்லாம் அவளை சாப்பிடாம விட மாட்டான். அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு டைமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா அந்த பிள்ளை மேல அரவிந்த் ரொம்ப பாசமா இருக்கான். ஐயோ, இருக்கானோ இல்லையோ, அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டில் அந்த பிள்ளை எப்படி இருக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்குதா கிடைக்கலையா? இந்த பிள்ளை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குதுடி. ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? அதானே எனக்கும் தெரியல. அதுக்குன்னு நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு தான் வீணா போகும். பரவாயில்லையா? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் இல்லாட்டி என்ன பண்றது, விடுங்கத்த. உன்னை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தா இப்ப கௌசிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும்னு எனக்கு தோணுதுடி. அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுதா? பரவாயில்லையே. பரவாயில்ல முல்ல, இன்னைக்கு தான் அன்போட அருமை உனக்கு தெரியுதோ? நீங்க வேறங்க. ஆமா, அத்தை நேத்துல இருந்து சரியான சாப்பாடே கிடையாது. போட்டு கொடுத்தாலும் உங்களுக்காக ஒரு வாய் 2 வாய் சாப்பிடுறாங்களே தவிர அப்படியே வச்சிடறாங்க மாமா. என்ன அன்பு சொல்றா? ஆமா மாமா, எப்ப பார்த்தாலும் கௌசி நினப்பு தான். என்ன பண்ண சொல்றிய? ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். நான் தவம் இருப்பேன். போகிற கோவிலுக்கெல்லாம் என் பொம்பளை பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னே நினச்சிட்டு இருப்பேன், வேண்டிகிட்டு இருப்பேன். ஆனால் கடைசியில் அந்த பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கை பாருங்க. முல்ல, அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை இல்லை நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா கௌசிக்கு இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு நான் சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? நீ பணக்கார வீட்டுல கொடுத்து வீடு இருக்கும், வசதி இருக்கும், காசு பணம் எல்லாம் இருக்கும், சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனா நிம்மதின்னு ஒன்று இருக்காது. புரிஞ்சுக்கோ அது முதல்ல. இந்த மாதிரி ஏழ்மையான வீட்டில் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு பாசமும் நிம்மதியும் கண்டிப்பாக இருக்கும். நீ ஏன் அதை நினச்சி கவலைப்படுற? உன் பிள்ளை கவலைப்படாது. நீ வேணா பாரு, உன் பிள்ளை உன்னை பார்க்க வரையில அம்மா நான் இங்கே சந்தோஷமா இருக்கேம்மான்னு வந்து சொல்லுமா சொல்லாதான்னு பாரு. அது எப்படிங்க? எதுவுமே இல்லாமல் அந்த பிள்ளை எப்படிங்க சந்தோஷமா இருக்கும் இங்கே? ஆனால் சாப்பாடு இல்லாமல் எப்படிங்க அந்த பிள்ளை அங்கே சந்தோஷமா இருக்கும்? ஆனால் காசு இல்லாமல் எப்படிங்க இங்கே இருக்கும்? நீ ஏன் அப்படி நினைக்கிற? காசு பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? முல்ல, அதெல்லாம் கௌசி நல்லா நிம்மதியாக இருக்கும். தயவு செஞ்சு எங்களை பாடப்படுத்தாம நீ ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இரு. ஐயோ, எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லைங்க. சரிங்கத்தா, சாப்பிடலன்னா இருங்க, உங்கள் உடம்புக்கு தான் முடியாமல் வரும். நாளைக்கு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும். ஆஸ்பத்திரியில் போனால் பெட்டில் சேருங்கம்பாவ, அதை இதை சொல்லுவாவ, ஊசி ஏற்றுவாவ. அப்புறம் என்ன, உங்களோட இஷ்டம், நீங்களா தேடிக்கிறியா? என்ன சொல்கிற? டைமுக்கு சாப்பிடாம தான் பிபி லோவாகும் த, அப்புறம் சுகர் இன்க்ரீஸ் ஆகும் த, வராத நோக்காடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். என்ன சொல்கிறியா? சாப்பிட்றீங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகி படுத்துறீங்களா? அப்படி சொல்ல அன்பு. ஐயோ, என்னடி சொல்ற? சாப்பிடலன்னா இம்புட்டும் வருமா? ஆமா, பின்ன வராம என்ன பண்ண போகுது? நல்லா இருக்க உடம்பு நீங்களா வீணாக்கிக்கிறதே, அவ்வளவுதான் சொல்லுவேன். அன்பு 5-6 போட்டா? அப்பா இப்போவாது போட்டான்னு சொல்றீல. பரவாயில்லையே அன்பு, பேசி சூப்பரா இது பண்ணிட்ட. ஆமா மாமா, அப்புறம் இப்படி சொன்னாதான் கேட்பாக. சரிம்மா கேட்கும் போதே போட்டாந்து கூடு. சரிங்க மாமா. பாத்தியா முல்ல அன்போட பாசத்தை? ஆமாங்க, அதை புரிஞ்சுக்காம இத்தனை நாளா உயிரோட இருந்திருக்கேன் பாருங்க நானு. கொஞ்சமாதி பாசத்தை புரிஞ்சுக்கணும் யாரையுமே. ச்சே, அன்னைக்கு அந்த பிள்ளை சொல்றதை கேட்டிருந்தா இன்னைக்கு கௌசி நிலைமை அப்படி ஆயிருக்குமாங்க. இப்ப யோசிச்சு என்ன பண்றது? அப்பவே யோசிச்சு இருந்திருக்கணும். நான் பண்ண தப்பு தான். ஏங்க, கௌசியை போய் பார்த்துட்டு வருவோமா? கஷ்டமா இருக்குங்க, அவளை வீட்டெல்லாம் பார்க்கணும்னு. அதுக்குள்ளேயும் போகணுமா? வேணா விடு. உன் பிள்ளை எப்படி நம்மளை பார்க்கறதும் வராளோ என்னமோ, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது போய் பார்க்கணுன்னு. அதாங்க சொல்கிறேன், வாங்க இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோம். பிள்ளைக்கு கொஞ்சம் பழம் அது இதுன்னு வாங்கிட்டு போவோங்க. சரி போவோம். என்னங்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆமாமுல்ல, போவோம்ல. சரிங்க. ஏக்கா சொல்லருவி, உங்கள் குழந்தைனார ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேங்க்கா. எனக்கு அதை அலசி கொஞ்சமாக பிரியாணி செஞ்சு தாரியலா? பிரியாணி தானே, செஞ்சு தந்துட்டா போச்சு. சரிம்மா, அதுக்குள்ளே ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கியா? இல்லைக்கா, நான் இன்னும் வாங்கிட்டு வர சொல்லலை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு தான்க்கா.
ஏடி இதுக்கெல்லாமா கேட்டுட்டு இருப்ப இதுக்கும் அத்திட்ட கேக்குறீங்களா? சரி சரி இரு கேக்குறேன். அத்தை என்னடி? ஒன்றும் இல்ல அத்தை. அருவிக்கு ஆட்டுக்கறி மேலே ஆசையாக இருக்குதான், பிரியாணி ஆசையாக இருக்குதான். 1/2 கிலோ புருஷன்ட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்காளாம். அதுதான் பிரியாணி கிண்டி தர சொல்கிறா. பிரியாணி கிண்டி தரவா? உங்கள் வாய்க்கு மட்டும் வக்குனே செய்யணுமோ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் ஒரு மாதிரி நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு நேரம் சாப்பிட்டா மறு நேரம் சாப்பிட்றதுக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். கொலன்னு கொஞ்சமாக குழம்பு வச்சிரு. ஏன்னாடி கொலன்னு கொஞ்சமாக குழம்பு வைக்கணுமா? ஆமாடி. ஏன் இப்படி வச்சா உங்கள் தொண்டையிலலாம் இறங்காதோ? மாசம் இருக்கப்பல ஆசையா கேட்குறான். சரிடி செஞ்சு குடின்னு வாயில வரல, இவங்களுக்கு மட்டும் வக்கனையே கேட்குதோ? ஏ மல்லிகா, யாரடி சொல்ற? யாரை சொல்றேன்னு அவங்களுக்கே புரியும். என்னையே தான் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. அப்புறம் என்னத்துக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்குறியா? பெரிய மனுஷன்னு ஒரு வார்த்தை கேட்போம்னு தான் வந்து கேட்கறது. உடனே செய்யாத, பண்ணாத, அதை அப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, ஏதாவது ஒன்று சொல்றது. சரி சின்ன வழிக்கு கேட்குற அளவுக்கு சரி பண்ணுவா, பண்ணி தொலைஞ்சிட்டு போங்கடி, சாப்பிடுங்கடி வைங்கடி சொல்லாதி அதை மட்டும். ஏய் வாய் ஓவரா பேசாத, போறியா? கொஞ்சமாவது அவ மாசமா இருக்காளேன்னு நினைச்சு பாருங்க. என்னத்த நினைச்சு பாக்குறது? அருவி வாங்கிட்டு வரட்டும், நான் உனக்கு செஞ்சு தரேன். இல்லக்கா வேண்டாம், அவங்க அப்படி சொல்லும்போது செய்யலாம். வேணாக்கா, பரவாயில்ல, வேணாம் விடுங்க. சாப்பிடலன்னா என்ன, கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போறது. அது சொல்லுது நீயும் கேட்டுட்டு இருக்கியாக்கோ? அது சொன்னா உடனே அதை பேச்சு கேட்கணுமோ? போடி இப்பதான். மல்லிகா சொல்லுங்க. அங்க பேசுறதெல்லாம் இங்க கேக்குது, எனக்கு கேட்கலன்னு நினைச்சிட்டு பேசாத. கேட்கணும்னா பேசுறேன். இப்பதான் வந்துட்டாங்க பெருசா பேசுறதுக்கு. கொஞ்சமாவது அவங்க அம்மா வீட்டு கூட போகாம இங்கேயே கிடக்குறாளே, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பாவம்னு கொஞ்சமாவது நினைக்கிறீரா இல்லையா? ஏய் என்னடி என்கிட்ட எப்ப பார்த்தாலும் போட்டி போட்டுட்டு இருக்க? உங்ககிட்ட நான் என்னத்துக்கு போட்டியே போடுறேன்? அருவி நீ ஒன்றும் நினைக்காத, அக்கா உனக்கு செஞ்சு தரேன் சரியா? நீ போ உள்ள. வேணாக்கா. என்ன வேணாக்கான்னு இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, நீ போ.